ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான ப்ளம் கேக். இந்த ப்ளம் கேக்கில் ஃபுல்லாக ஹெல்த்தியான முறையில் தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். மாதுளம்பழத்தை தோல் உரித்து இந்த மாதிரி மாதுளம்பழத்தை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மாதுளம்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட இதில் தண்ணியே சேர்க்காம அப்படியே அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததை நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. கூடவே ஜல்லடை வச்சுக்கலாம். ஜல்லடையில் இந்த மாதுளச்சாறை சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாறு நல்லா நமக்கு தனியாக கிடச்சிரும். இந்த மாதிரி இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வால்நட் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செரியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா கலர்ஸ்லேயும் உள்ள டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் பாதாம், பிஸ்தா எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். மற்ற நட்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா இது ஊறி வரட்டும். மூடி போட்டுருவோம். இது ஊறி வர நேரத்தில் நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் துருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே 3/4 கப் அளவுக்குள்ள பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன்னா, நான் பசும்பால் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட் பால் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் உள்ள வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஆயில் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்ததை நான் அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். மாவு பொருள் சேர்க்க போகிறோம். நான் 3/4 கப் அளவுக்குள்ள ராகி மாவு தான் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஹெல்த்தியாக செய்கிறதுனால ராகியில் செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோதுமை மாவு இல்லை மைதா மாவில் கூட செய்யலாம். நல்லா இதை சலிச்சிடலாம். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதே ஜல்லடையில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட வேண்டியதான். கலந்து விட்டுட்டு நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவைப்படாது. எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சேர்க்கும் போது தேவைப்பட்டால் மட்டும்தான் சேர்க்கணும். ரொம்ப லூஸாகவும் இருந்துடக்கூடாது. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. இப்போ நம்ம எந்த பேனில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பேனில் இந்த மாதிரி சுற்றி உள்ளே வாசனை இல்லாத எண்ணெய், ஓகே ஆயில் இல்லை ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கேக் மாவை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 முறை நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டிங்கன்னா தான் உள்ளே ஏர் பபிள்ஸ்லாம் எதுவுமே லாக் ஆகாமல் உங்களுக்கு நல்லா வரும். இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் செரி பழம் சேர்த்துக்கிறேன். சுற்றி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முந்திரி சேர்த்தேன். நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ, நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக திராட்சை, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ பேனில் வச்சிடலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும் போது கடிப்பட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சுட்டு
கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகாத மூடிய மாதிரி நல்லா மூடி வச்சிடணும். காற்று உள்ளே போகக்கூடாது. காற்று உள்ளே போகலைன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக சூப்பராக வெந்து வரும். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட கேக் பேட்டரை பொறுத்து நமக்கு வேகிறதோட டைம் வந்து ஆகும். சில டைமில் வந்து நமக்கு பேட்டர் திக்காக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து மாற்றி வச்சுட்டேன். நான் வந்து இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணுவோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ராகி மாவில் தான் செஞ்சதுன்னே சொல்ல முடியல, நல்லா இருந்துச்சு சாப்பிட. நம்ம மாதுளப்பழ ஜூஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, நாங்களும் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களுமே கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காட்டுறேன். பார்க்கவே உள்ளே பாருங்கள் லேயர்லாம் நல்லாயிருக்கு. செரிலாம் சேர்த்ததுனால நல்லா சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக கிடச்சிது. நான் வந்து கொஞ்சம் தானே செஞ்சேன், அதனால தான் வந்து இது சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். பார்க்க அழகாக இருக்குது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.